நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அனைத்துலக 6வது சைவ சித்தாந்த மாநாடு. கவர்னர் ரவி, மத்திய அமைச்சர் நட்டா பங்கேற்பு. அனைத்துலக 6வது சைவ சித்தாந்த மாநாடு பொத்தேரியில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. மாநாட்டுக்கு பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் தலைமை தாங்கினார். மத்திய மந்திரியும் பாஜகவின் தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா மாநாட்டை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழக கவர்னர் ரவி சைவ சித்தாந்த ஆங்கில தொகுப்பை வெளியிட்டார். மாநாட்டில் தரும ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள், கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் டத்தே டாக்டர் ஆர் நடராஜன், மதுரை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ ஹரிகர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரியா சுவாமிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான நட்டா பேசும்போது தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க என பேச்சை தொடங்கினார். சைவ சித்தாந்தத்துக்கு ஏற்ற மண் தமிழ்நாடு. தருமபுரம் ஆதீனமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் இந்த மாநாட்டை முன்னெடுத்திருப்பதற்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். 2ஆம் நாள் மாநாட்டில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அரங்க மகாதேவன் கலந்து கொண்டு சிவாலய தேவார ஒளி நெறி என்ற 15 நூல்கள் தொகுப்பை வெளியிடுகிறார். 3ஆம் நாளான நிறைவு நாள் மாநாட்டில் மராட்டிய கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டு நிறைவுரை ஆற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அருள் நந்தி சிவ அரங்கம், மறைஞான சம்பந்தர் அரங்கம், உமாபதி சிவா அரங்கம் உட்பட 12 ஆய்வரங்கங்கள் நடக்கிறது. மாநாட்டில் மொத்தம் 75 சைவ சித்தாந்த நூல்களும் வெளியிடப்படுகிறது. நம்ம காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேய்க்கரை அஷ்டமி பைரவர் சிறப்பு பூஜை. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டையில் உள்ள தனுமதி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமநாத்
Thank you.